हरे कृष्णा 19 श्लोक பார்க்கலாம். ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரதைவ குணபேதத பிரச்சோயத்தே குணசங்கியானி யதாவத் ஸ்ரீனுதான்யபி. ஜட இயற்கையின் குணங்கள்ல 3 பிரிவுகள் 14வது அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருந்தது. அந்த அத்தியாயத்தில் சத்வகுணம் பிரகாசமானதுன்னும், ரஜோகுணம் பௌதீகமானதுன்னும், தமோகுணம் சோம்பேறித்தனத்திற்கு உகந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜட இயற்கையின் எல்லா குணங்களுமே பந்தப்படுத்துபவதான். அது முக்திக்கான வழிகள் இல்லை. சத்வகுணத்தில் இருந்தாலும் கட்டுண்டவனே 17வது அத்தியாயத்தில் பலதரப்பட்ட மனிதர்களால் ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களில் செய்யப்படும் பலதரப்பட்ட வழிபாட்டு முறைகள் விளக்கப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் 3 பௌதீக குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செய்பவங்க, செயல், இது எல்லாமே பல்வேறு வகையை பற்றி பேச பகவான் விரும்புகிறாங்க. சர்வபூதேஷு யானிகம் பாவம் அவ்யயம் ஈஷதே அவிபக்தம் விபத்தேக்ஷு ஞானம் வித்தி சாத்விகம். தேவன், மனிதன், மிருகம், பறவை, நீரில் வாழ்வது இல்லைன்னா தாவரம் என எல்லா உயிர்வாளியுமே ஒரே ஆன்மீக ஆத்மாவை பார்க்கறது. சத்வகுணத்தில் அறிவை பெற்றிருக்காங்க. உயிர்வாளிகள் தங்களது முந்தைய செயலுக்கு ஏற்ப வெவ்வேறு உடலை பெற்றிருந்தாலும், அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம எடுத்திருப்போம். அதில் முக்தி பெறாத நினைக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம புதிய உடலை தேர்ந்தெடுத்துகிட்டே இருக்கோம். அது எல்லாமே ஒரு ஆன்மீக ஆத்மா இருக்குது. ஒவ்வொரு உடலிலும் உள்ள உயிர் சக்தியின் தோற்றம் பரமபுருஷரின் உயர் இயற்கையினாலேயே என்பது 7வது அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது. இப்படி அதே ஒரு உயர் இயற்கையை, அந்த உயிர் சக்தியை ஒவ்வொரு உடலிலும் பார்க்கறது சத்வகுணத்தில் காண்பது தான். உடல்கள் அழியக்கூடியது என்றாலும் கூட அது உயிர்வாளி அழிவற்றது. வேறுபாடு என்னன்னா உடலின் அடிப்படையில் காணப்படுது. கட்டுண்ட இந்த ஜட வாழ்வில் பல்வேறு உருவங்கள் இருந்ததுனால உயிர்வாளி பிரிக்கப்பட்டதாக தோணுது. ஆனால் இதே போல் அர்வஞானம் தன்னுணர்வின் ஒரு அம்சம்தான். 21வது ஸ்லோகம். பிரதக்வேன தூயஞானம் நானாபாவான் பிரதக்விதான் வேதி சர்வேசு பூதேசு தஞானம் வித்தி ராஜசம். ஜட உடலே உயிர்வாளினும் உடல் அழியும் போது உணர்வும் அழிக்கப்படுதுன்னு சொல்லக்கூடிய அறிவு ரஜோகுணத்தின் அறிவுன்னு தெரியப்படுது. அந்த அறிவின்படி உணர்வுகள் பல வகைப்படுது. அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு உடல் மற்றொரு உடலிலிருந்து வேறுபடுது. உணர்வை தோற்றுவிக்கும் ஆத்மா என்றும் எதுவுமே தனியாக இல்லை. உடலே ஆத்மா. உடலுக்கு அப்பாற்பட்ட தனிப்பட்ட ஆத்மா எதுவும் இல்லை. உணர்வு என்பது தற்காலிகமானது தான். இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு விசேஷமான தனிநபரோ பரமாத்மாவோ யாரும் இல்லை. இதே அறிவை சார்ந்த வேறு சிலர் தனித்தனி ஆத்மாக்கள் கிடையாதுன்னு, பூரண அறிவுடன் எங்கும் நிறைந்திருக்கும் ஒரே ஆத்மா உள்ளதுன்னு, இந்த உடல் தற்காலிக அறியாமையின் தோற்றமேன்னு சொல்கிறாங்க. இதே போல கருத்துக்கள் எல்லாமே ரஜோகுணத்தின் படைப்புகளாக சொல்லப்படுது. 22வது ஸ்லோகம். யத்ருக்ரசதஸ்னயேகஸ்மின் காரியசக்தம் அகைதுகம் அதத்வார்த்தாதவத் அல்பம் ச தத்தாமசம் உதாகிருதம். சாதாரண மனிதனின் அறிவு எப்போதும் இருளான தமோ குணத்திலேயே இருக்கும். ஏன்னா கட்டுண்ட வாழ்வில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் தமோ குணத்திலேயே பிறந்திருக்காங்க. அதிகாரம் பெற்ற நபர்களின் மூலமாகவோ இல்லை சாஸ்திர விதிகளின் மூலமாகவோ அறிவை வளர்த்து கொள்வதின் உடலின் எல்லைக்கு உட்பட்டதாகவே இருக்கும். சாஸ்திர வழிகாட்டுதலின்படி செயல்படுவதில் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்க பொறுத்தவரை பணமே கடவுள். மேலும் உடலின் தேவைகளை திருப்தி செய்வதே தான் அறிவு. அதே போல அறிவிற்கும் பூர்ண உண்மைக்கும் எந்த தொடர்பே இல்லை. அது ஏறக்குறைய சாதாரண மிருகங்களின் அறிவை போல தான். இப்போ சாப்பிட்றது, உறங்குறது, உடல் உறவு வைக்கிறது மற்றும் தற்காத்து கொள்வதை பற்றிய அறிவு. அதே போல அறிவு தமோ குணத்தின் படைப்பாக இங்கு விவரிக்கப்படுது. வேறு விதமாக சொல்லணும்னா உடலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக ஆத்மாவை
பற்றிய அறிவு சத்வகுணத்தின் அறிவு என்றும், பௌதீக நியாயத்தையும் மன அனுமானத்தையும் கொண்டு உருவாக்கப்படும் கொள்கைகள் ரஜோகுண அறிவின் படைப்புகள்னு, உடலை வசதியாக வைப்பதை மட்டும் சிந்திக்கிற அறிவு தமோகுணத்தின் அறிவுன்னு தெரியப்படுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.